தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி முதலாம் காலாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு 305 கோடி ரூபாய் வரை அதிகபட்ச நிகர லாபத்தை அடைந்துள்ளது. தூத்துக்குடியில் மெர்கன்டைல் வங்கியின் முதலாம் காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வங்கியின் நிர்வாக இயக்குநர் சலி எஸ் நாயர் வெளியிட்டார். பின்னர் வங்கியின் நிதி செயல்பாடு குறித்து விளக்கிய அவர், தொடர்ந்து 585 கிளைகளுடன் 12 மண்டல அலுவலகங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதை குறிப்பிட்டார். இந்த காலாண்டில் மேலும் 7 புதிய கிளைகளையும் திறந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபம் 6.27% அதிகரித்திருப்பதாக கூறினார். இதனால் நிகர லாபமானது 287 கோடியிலிருந்து 305 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார். வங்கியின் வளர்ச்சிக்காக 3 புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றும் கூறினார். முழுமையான டிஜிட்டல் மயம், ஒருங்கிணைக்கப்பட்ட விற்பனையாளர் மேலாண்மை முறை மற்றும் ஆரக்கிள் CX திட்டம் ஆகிய புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். மெர்கன்டைல் வங்கியின் வணிக வளர்ச்சி விகிதம் 9.86% அதிகரித்து உள்ளது என்றும்